இன்றைக்கு அதிகரித்து வரும் உடல்நல பிரச்சனைகளில் தைராய்டு அனைத்து வயதினரையும் பாதிக்கும் பிரச்சனையாக உள்ளது. குறிப்பாக பெண்களை அதிகம் அச்சுறுத்தக்கூடிய நோய்களில் முக்கியமானது தைராய்டு. ஆனால் தைராய்டு குறித்து தளர வேண்டாம் என இம்மாத நமது மண்வாசம் இதழில் கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கிறார் பிரபல மருத்துவர் டாக்டர் எஸ். வடிவேல் முருகன் அவர்கள். கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் இவர். தைராய்டு சுரப்பி என்பது நமது கழுத்தின் முன்பகுதியில் இரு புறங்களிலும் பக்கத்திற்கு ஒன்றாக ஒரு கேடயம் மாதிரியான வடிவத்தில் அமைந்துள்ள முக்கியமான அகச்சுரப்பி ஆகும். இந்த சுரப்பி 2 இதழ்களை கொண்டது. வலது மற்றும் இடது இதழ்கள் நடுவில் ஒரு பாலம் போன்ற அமைப்பினால் இணைக்கப்பட்டுள்ளன என தைராய்டு சுரப்பிகள் குறித்து கூறுகிறார் டாக்டர் எஸ். வடிவேல் முருகன் அவர்கள். தைராய்டு சுரப்பி தைராக்சின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. இந்த ஹார்மோனானது நமது உடலில் இடையறாது நிகழ்ந்து கொண்டிருக்கும் வளர்சிதை மாற்றத்திற்கும் பலவிதமான செல்கள் தம் செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்படுவதற்கும் இன்றியமையாததாக விளங்குது. இனப்பெருக்க உறுப்புகள் சரிவர உருவாவதற்கும் வேலை செய்வதற்கும் கூட தைராக்சின் அவசியம். அதைவிட முக்கியம் கருவில் வளரும் குழந்தையின் உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கும் இன்றியமையாதது என தைராய்டு சுரப்பியின் முக்கியத்துவம் குறித்து கூறுகிறார் டாக்டர் வடிவேல் முருகன் அவர்கள். தைராக்சின் குறைவாக சுரப்பது, அதிகமான அளவு சுரப்பது என்ற 2 அடிப்படையான விதங்களில் தைராய்டு நோய்களை அடக்கிவிடலாம் என கூறும் டாக்டர், தைராய்டு சுரப்பியின் பாதிப்புகளை ஆரம்ப நிலையிலேயே அதற்கான நோய் அறிகுறிகள் மூலம் கண்டறிவது சுலபம். ஆரம்ப நிலையிலேயே சரியான சிகிச்சை எடுத்துக் கொள்வது ஆபத்தான பின்விளைவுகள் ஏற்படாமல் பாதுகாக்கும் என்கின்றார். கூடவே தைராக்சின் குறைவாக சுரப்பது குறித்தும், அதிகமாக சுரந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பது குறித்தும், அதற்கான அறிகுறிகள் குறித்தும் விளக்கியிருக்கின்றார். கூடவே இவற்றுக்கான சிகிச்சை குறித்தும் குறிப்பிடுகின்றார். அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மருத்துவ தகவல் இவை. இது குறித்து தெரிந்து கொள்ள இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க, வாசியுங்க.